சேலத்தில் செய்தியாளரை தாவிக்க நிர்வாகி ஒருவர் தாக்க முற்பட்டிருக்கிறார். தற்போது அவரை சூழ்ந்து கொண்டு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், என்ன நடந்தது? எதற்காக இப்போ இந்த சூழ்ந்து கேள்வி எழுப்பிட்டு வராங்க? அதாவது விஜய் கூட்டத்தில் பங்கேற்ற ஒருவர் 3 மணி நேரத்திற்கு மேலாக வெயிலில் காத்திருந்ததால் உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக வெள்ளிப்பற்றை உருக்கும் தொழிலாளியான மகாராஷ்டிராவை சேர்ந்த சூரஜ் என்பவர் சேலத்தில் 20 வருடங்களாக தங்கியிருந்த ஒரு பணியாற்றி வருகிறார். குடும்பத்தோடு இருந்து வருகிறார். இந்த நிலையில்தான் இன்று நடைபெற்ற அந்த விஜயின் பரப்புரை கூட்டத்திற்கு வந்து சுமார் 3 மணி நேரம் வெயிலில் காத்திருந்ததின் காரணமாக உயிரிழந்திருந்தார். உயிரிழந்த அவருடைய சடலம் சேலம் தனியார் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த மருத்துவமனையில் அவருடைய உறவினர்கள் அனைவரும் வந்து அவர் உடலை பார்த்த நிலையில் தான் பத்திரிகையாளர்கள் தெரிந்து கொண்டு இதனை வந்து படம் பிடித்துக் கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் தான் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் மற்றும் வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் அங்கு வந்து நின்று கொண்டிருந்தனர். இந்த சமயத்தில் பத்திரிகையாளர்கள் அந்த உறவினர்களிடமும் அதே போல நிர்வாகிகளிடமும் பேட்டி எடுப்பதற்காக முனைந்த போது தாவேகா நிர்வாகி வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகி ஒருவர் திடீரென தனியார் தொலைக்காட்சி சென்னையைச் சேர்ந்த ஜெர்ரி என்ற நிருபரை அடித்து விட்டார். இதன் காரணமாக பத்திரிகையாளர் அனைவரும் தற்போது சூழ்ந்து கொண்டு அவருடைய வாகனத்தை அங்கு வெளியே விடாமல் அவர்கள் தற்போது ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுமார் அரை மணி நேரமாக கீழே இறங்கி வந்து மன்னிப்பு தெரிவியுங்கள், நாங்கள் விட்டுவிடுகிறோம் என்று சொன்ன நிலையிலும் கூட அந்த தாவேகா நிர்வாகியானவர் கீழே இறங்காமல் அவர் அப்படியே இருந்தார். தற்போது இதனை அறிந்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் சிலர் இங்கு வந்து பத்திரிகையாளரிடம் ஒரு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போதுதான் போலீசார் வந்து இருவரையும் சமாதானப்படுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். குறிப்பாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் இந்த இடத்திற்கு வந்த உடனேயே பத்திரிகையாளர் அனைவரையும் தாக்கும் முயற்சியில் ஈடுபட்டார்கள். இதில் 2 பத்திரிகையாளர்களுக்கு கூட அடி விழுந்தது. குறிப்பாக வந்த உடனேயே ஆவேசத்தில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பத்திரிகையாளரிடம் அவர்கள் பேசக்கூடிய அந்த காட்சியும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில்தான் போலீசார் வந்து தற்போது சமாதானப்படுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். அதாவது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறி கூட தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகி இதுவரை மன்னிப்பு கேட்கவில்லை. அதனால் மன்னிப்பு கேட்டால் தான் நாங்கள் விடுவோம், ஏன் நீ செய்தியாளரை தாக்கினாய் என்று கேட்டு கூட எந்தவித பதிலையும் சொல்லாமல் அவர் காருக்குள்ளேயே இருந்திருந்தார். இதனால் ஆத்திரமடைந்த பத்திரிகையாளர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு கேள்வி எழுப்பினர். இது குறித்து தகவல் அறிந்தவுடன் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் வந்து தற்போது பத்திரிகையாளரிடையும் கடுமையான ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு போராட்ட களம் போல் இங்கு தோன்றுகிறது. பத்திரிகையாளர்களை கேள்வி கேட்டதற்கு ஏன் தாக்குகிறீர்கள் என்று கேட்டால் கூட அதற்கு மரியாதை தராமல் தாவேகா நிர்வாகிகள் பத்திரிகையாளர்கள் நடந்து கூடிய அந்த காட்சியும் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தான் ஒரு கடுமையான சூழல், அதாவது ஒரு சோகம் அரங்கேறிய உள்ள நிலையில் இப்பொழுது இங்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அவரது உடலை பார்க்க வந்துவிட்டு பத்திரிகையாளர்களிடம் சண்டை போட்டு பத்திரிகையாளரிடம் பிரச்சனை செய்து கொண்டிருக்கும் அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தான் தாவேகா நிர்வாகிகளை பொறுத்தவரை ஒரு சமாதானப்படுத்தும் நோக்கில் வராமல் அவர்கள் சண்டையிடும் நோக்கில் வந்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குமரேசன், அங்க ஒரு பரபரப்பான சூழல் நிலவரத
மாவட்ட செயலர் ஓட்டிட்டு சொல்லாம பின்னாடி உட்காரு முன்னாடி உட்காருங்க அவரு தான் அடிச்சாரு அவரை கேட்கறோம் நாங்க ஏங்க கால ஜெரி மேல ஏறி இருக்க வேண்டியது அதுக்கு வந்து கேட்டோம் அதுக்கு அவர் எதுக்கு அவரு சட்டையை பிடிச்சாரு அவரை கேட்கிறோம் கால் டைம் யாரு அவர் கால் புரியல அவர் எப்படி சட்டையை பிடிப்பாரு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படியே ரோல்ல விடு அவரு வந்து சட்டையை பிடிக்கிறாரு எப்படி பிடிப்பாரு அது பேசுறதுக்கு டிரைவருக்கு பேசுறோம் வந்து ஒரு பாட்டு சட்டையை பிடிக்கிறாரு எப்படி பிடிச்சாரு யாரோட நல்லா அவர் வெளில வந்து மன்னிப்பு கேட்கணும்னா நாங்க இங்கதான் உட்காரணும் ஆனா உட்காரணும் அவர் வர சொல்லுங்க டிரைவர் கூட கம்மியா அவரும் சட்டை பிடிக்கிறாரு வர சொல்லுங்க வர சொல்லுங்க நாங்க உங்க மாவட்ட செயலர்கிட்ட பேட்டி எடுக்கிறது நான் அவ்வளவு தூரம் வரோம் கார் கார் ஏத்திட்டு வந்த பையன் ரைட் நான் அவர் வருஷம் மன்னிப்பு கேட்க போன் பேசிட்டு இருக்காரு ரிப்போர்ட்டர் கிட்ட மன்னிப்பு கேட்க ரிப்போர்ட்டர்
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.